விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உலகெங்கும் உள்ள ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, நவம்பர் 27, 2024 பஞ்சாங்கத்தின்படி இன்னைக்கு திதி துவாதிசி, நட்சத்திரம் சித்திரை, யோகம் ஆயுஷ்மான் 3:13 இரவு வரை, அதாவது மதியம் வரை. அதன் பின் சௌபாக்கியம், கரணம் கவுளவம் 5:08 மாலை வரை. பிறகு செய்துளை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்னைக்கு சமநோக்கு நாள், பிறை தேய்பிறை. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. சூரிய உதயம் 6:15 மணி வரை. இன்று கிரக நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, விருச்சகத்துல சூரியன் புதன், மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு. தேய்பிறை துவாதிசியாக இருந்தாலும் அஸ்த நட்சத்திரம், சுபமுகூர்த்த தினம். இன்னைக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களை பண்ணலாம். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளார். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பாலாபிஷேகம். பெரிய ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு புதன் கிழமையா இருக்கு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, புதன்கிழமைகள்ல எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம திருமணம் போன்ற சுபகாரியங்கள், பொன் பார்க்கறது, பொன் வாங்கிறது, ஆடை ஆபரணங்களை வாங்குவது அப்படிங்கிறது புதன்கிழமை ஒரு நல்ல நாள். புதன் கிரகம் அதை கொடுக்கறதுக்கு, அறிவை கொடுப்பதற்கோ இல்லை ஒரு ஆடைகளை கொடுப்பதற்கோ ஆபரணங்களை கொடுப்பதற்கோ அதற்கு நிகர் அதை தான் புதன் கிரகம் அப்படி ஒரு விஷயம் பண்ணும். பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் புதன்கிழமை, ரொம்ப நல்ல காலம். இந்த புதன்கிழமையில புதன் ஹோரையில பெருமாள் கோயிலுக்கு சென்று 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காலையில புதன்கிழமை புதன் ஹோரை. 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எந்த கோயிலும் நட திறந்திருக்காது. நீங்கள் வீட்டில் கூட சாமி கும்பிட்டுக்கலாம், இறைவனை வணங்கலாம். அதே மாதிரி 8 to 9 இரவுலையும் வீட்டில் தெய்வத்தை வழிபடலாம். இப்படி புதன்கிழமையில நெய் விளக்கேற்றி பெருமாளை வழிபடுறது உசிதமான நல்ல பலன்கள் இருக்கும். நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க, எங்க வீட்டில் காசே வரமாட்டேங்குதுங்க, பணமே பொருளாதார நெருக்கடியா இருக்கு, கடன் இருக்கு, பிரச்சனைகள், வீட்டில் ஐஸ்வர்யமே இல்லைங்க, ரொம்ப வீடு இருண்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பல்களை நம்ம பார்த்துருப்போம். அவங்களாம் இந்த புதன்கிழமையில புதன் ஹோரையில பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்க. காசு வந்துக்கிட்டே இருக்கும், பணங்காசு. ஏன்னா பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அதனால இந்த புதன்கிழமை புதன் ஹோரையில பெருமாள் வழிபாடு மிக உத்தமமான நல்ல பலன், பொருளாதார மேன்மை, பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறார். அதனால நீங்க பிடிச்சிக்கோங்க. புதன்கிழமை புதன் ஹோரையில பெருமாள் வழிபாடு பண்றது நல்லது. பச்சை பயிரை அவிச்சு கொடுத்தீங்கன்னா கூட தானங்களா ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும். இப்போது ராசி பலன்களை காண்போம். மேஷ ராசிக்காரங்க, தனம் தானியம் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தன பிராப்தம் உங்களுக்கு இருக்கு. நிறைய பொருளாதார நெருக்கடிகள் விலகி மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல மேன்மை அடையக்கூடியதாக, மேலதிகாரிகளோட பாராட்டுகள், அவங்களோட அனுசரணைகள், ஆதரவு அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் என்டர்பிரினர் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், ஸ்டார்ட் அப் பண்ணலாம். உங்களுடைய கல்வி, மாணவர்களுக்கு கல்வி இன்னைக்கு மிக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மாணவர்களுக்கு நிறைய படிப்பு விஷயத்துல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. நிறைய மாறுதலுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரி மாற்றத்தை கொடுத்து
மிகப்பெரிய தன பிராப்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது, பச்சை கற்பூரம் கையில் வச்சுக்கிட்டு இல்லை உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை எதுலேயோ வச்சுட்டு பச்சை கற்பூரத்துடன் பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய தன பிராப்தத்தை கண்டிப்பாக இன்னைக்கு காலையில் கொடுத்துரும். கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க. மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசிக்காரங்க நலம், உடல் நலம், மனநலம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உத்தியோகத்தில் நல்ல மாற்றம். அப்பா மகன் சண்டை இருந்ததுன்னா இன்னைக்கு சரியாகும். இன்னைக்கு உங்களை பற்றி சிந்திப்புங்க, அதிகமாக ஃப்யூச்சரை பற்றி சிந்திப்பீங்க. நிறைய லோன் லயபிலிட்டிஸும் கிடைக்காம இருந்தால் இப்போ லோன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறதா. யூஏஇ யூஎஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல செய்திகள் தேடி வரும். நிறைய டெலிஃபோனில் உங்களுக்கு மெசேஜஸ் இன்னைக்கு நல்லா இருக்கும். நிறைய நல்ல பிராப்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி பெருமாளையும் வழிபட்டு வர நல்ல பலன்களை கிடைக்கும். இன்னைக்கு மகாலட்சுமியை நீங்கள் கற்கண்டு வைத்து வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க ஊக்கத்தைனால் ஆக்கத்தை கொண்டு கொடுக்கிற நாள். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவீங்க, அதனால ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். நிறைய நாள் ஒரு விஷயங்கள் எல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா பண்ணிடுவீங்க. நிறைய விஷயங்கள், பெரிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப அசால்ட்டா பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். மிதுன ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவர்கள். கடின உழைப்புக்கு பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அந்த பஞ்சுவாலிட்டி இன்னைக்கு உங்களுக்கு மற்றவர்களிடம் செல்வாக்கு செல்வத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு மாலை வேளைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது, பச்சை நிற ஆடையை உடுத்தி கொண்டு பெருமாளை இன்னைக்கு வழிபடுறது மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு கொடுத்துரும். கடகராசிக்காரங்க இன்னைக்கு புகழ் அதிக அளவில் இருக்கும். உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். உங்களோட நற்செயல் இன்னைக்கு வெளி இடத்துல ரொம்ப பிரபலமாக போறீங்க. உங்களோட செயல்பாடுகளை எல்லாம் மற்றொரு பூரிக்க வைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக வலம் வருவீர்கள். உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் திங்ஸ் அப்படிங்கிறது நிறைய வைபு கிடைக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னைக்கு ரொம்ப லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். மாலை வேலைகளில் பெருமாளையும் சந்திரனையும் வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரங்க லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சிம்மராசிக்காரங்கள் சென்று இருக்கிறீங்க. ஆனால் அஷ்டம சனியோடைய பாதிப்புனால், கண்ட சனியோடைய பாதிப்பு, அஷ்டம சனியோட பாதிப்பு எல்லாம் இருந்தாலும் இது சுப தினங்கள், சுப விஷயங்கள் அப்படிங்கிற நடப்புரியக்கூடிய நல்ல நாள். கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும். வீட்டில் மகிழ்ச்சி உறக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தோற்றுவிக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்ல லாபத்தை கொடுக்க ப்ராஃபிட்டபிள் டே. சில பேர் ஷேர் மார்க்கெட்லாம் யூஸ் பண்ணிங்க. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. சில பேர்த்துக்கு அது ஒத்து வராது. இருந்தாலும் லாட்ரி யோகம், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு மாலை வேலைகளில் பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன் இருக்கு. பெருமாளை வழிபடும்போது துளசி மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரங்க பெருமை அடையக்கூடிய நாள். உங்களை எல்லாமே பெருமையாக பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீட்டு கொண்டு வருவீங்க. நிறைய நல்ல நாளை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களை பற்றி பின்னாடி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, உங்கள் முன்னாடியும் பேசுவாங்க. ஆனாலும் இன்னைக்கு சில விஷயங்களை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதனால் யோசித்து செயல்படுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் கண்டிப்பாக வந்துடும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. வெளியில் அரசாங்கத்துறை இல்லாமல் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஸ்ரீ பெருமாளை வேண்டி வருவது, திருப்பதி பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு காணிக்கையிட்டால் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக கவனம் பொறுமை அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு யோசிக்காமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. அதெல்லாம் தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது.
மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதுரியமாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் அமைஞ்சிரும். நிறைய கவனங்கள் கொண்டு வரணும். உங்களுடைய தொழில்ல, உத்தியோகத்துல கவனம் இருக்க வேண்டும். துலாம் ராசிக்காரங்க மாலை வேளைகள்ல மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்க மகிழ்ச்சி வரக்கூடிய நாள், குடும்பத்துல மகிழ்ச்சி, அதன் மூலியமாக வெற்றி அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும். இன்னைக்கு சுப முகூர்த்த தினம்னால உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு குடும்பத்துல வெளியில போயிட்டு வருவீங்க, ஆன்மீக சுற்றுலாவும் சென்று வருவீர்கள், ஊட்டி கொடைக்கானல் அப்படியே கிளம்பி போயிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லை குறைஞ்சபட்சம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விசேஷ தலத்துக்கோ இல்லை விசேஷமான இடத்துக்கோ நீங்கள் போவீங்க. குடும்பத்துடன் மகிழ்வறையக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசி மாலை வேளைகளில் பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது கொடுக்கும். பெருமாளை நீங்கள் சேவிக்கும் போது வெண்தாமரை வைத்து சேவிப்பது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். தனுசு ராசிக்காரங்கள் கீர்த்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள், புகழ் அடையக்கூடிய நாள். உங்களை சுற்றி புகழ்ந்து தள்ளுவார்கள். நீங்கள் எடுக்கின்ற செயல்கள் யாவும் வெற்றி பெறுவீர்கள். சோதனை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல நாள். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு மாலை வேளைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது. வெண்தாமரை இட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. துளசி மாலையும் நீங்கள் சாற்றி வரலாம். மகர ராசிக்காரங்களுக்கு மறதினால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், தடை தாமதங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுலையுமே நிதானமாக இருக்க வேண்டும். செய்கிற செயல் எல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்கு. இன்னைக்கு பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டு பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இன்பகரமான நாள். ஆனாலும் இன்னைக்கு பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு, கும்பத்திலையும் மீனத்திலையும் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். அதனால கொஞ்சம் பூரட்டாதி நட்சத்திரத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். வண்டி வாகனத்துல கவனமா இருங்க. எதையாவது யோசிச்சுட்டு நீங்க போக வேண்டாம். யோசிக்காம செய்யற ஒரு விஷயம் ஆபத்துல முடியக்கூடியதாக இருக்கும். அதனால ரொம்ப சிந்திச்சு செயல்பட வேண்டும். புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அன்றாட பணிகளை செய்து வாருங்கள், நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இன்னைக்கு அருகம்புல்லை எடுத்துட்டு நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா தடையில்லாம உங்களுடைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். ஒரு கொஞ்சமா எடுத்துக்கோங்க, 1-2 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு போகும்போது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மீன ராசிக்காரங்க இரக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு மீது ரொம்ப இறக்கப்படுவாங்க. எல்லாமே நிறைய நற்காரியங்கள் செய்யக்கூடிய நாள். நிறைய பேர் சோஷியல் வாலண்டரியாக நீங்கள் போயிட்டு நீங்களே போயிட்டு சமூக சேவைகளில் ஈடுபடுவீர்கள். மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சமூக சேவையில் ஒரு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால் செய்கின்ற பணிகளில் விஷயங்களில் ரொம்ப இறக்கப்பட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளும் இருக்குது. நிறைய ப்ராஃபிட்டபிள் டே, ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடந்தேறும். நல்ல நாளாக இது போற்றப்படுகிறது. மீனராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த அனைத்து ராசியினருக்கும் அனைத்து செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.